டாக்டர், எனக்கு பார்வை மங்கலாயிருக்கு. எலும்பையே சரியாக பார்க்க முடியல. அதான் அந்த பூனை தினமும் என்னை ஏமாத்திட்டு ஓடிடுது. கவலைப்படாதீ பி, சின்ன கேட்ராக்ட் பிரச்சனை தான். சர்ஜரி பண்ணினா சரியாயிடும். சர்ஜரியா? டாக்டர், ஆபரேஷன் ஆன பிறகு நான் அந்த பூனைய பிடிக்க முடியுமா? ஆமா, பூனையையும் பிடிக்கலாம், எலும்பையும் தெளிவா பார்க்கலாம். ஆபரேஷன் ஆன பிறகு நான் படிக்க முடியுமா? ஆமா, கண்டிப்பா உன்னால படிக்க முடியும். அப்பா, நான் இதுவரைக்கும் படிக்க கற்றுக்கொள்ளலையே. டாக்டர், வாக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே? ஆமா இப்பி, டெய்லி வாக்கிங் ரொம்ப நல்லது. நான் நேத்து வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ ஒரு பெரிய ஜாக் ஃப்ரூட் என் தலையில விழுந்துருச்சு டாக்டர். ஐயோ, அப்புறம் என்னாச்சு இப்பி? அதுக்கப்புறம் எனக்கு மங்கி தெரியுது டாக்டர். விட்ரியஸ் ஹெமரேஜ் ஆகியிருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம். ஐயோ டாக்டர், நான் மங்கி தெரியுதுன்னு சொன்னேன், பார்வை மங்கி தெரியல. என்ன சொல்ல வர? தெளிவா சொல்ல. நான் சொன்ன மங்கி அந்த மங்கி டாக்டர். டாக்டர், உங்க கெரியர் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா ஒரு சான்ஸ் இருக்கு. என்ன இப்படி? நீ இப்போ கெரியர் அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட? நம்ம ஊர்ல ஒரு டாப் ஐ ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காரு. பேஷண்ட்ஸ் கியூல நிக்கிறாங்க. சரி, நல்ல விஷயம்தான் இப்பி. நீங்க அவர்கிட்ட ஜாயின் ஆனா ஃபியூச்சர் செட் டாக்டர். சரி, போய் பார்த்துடலாம். கிளினிக் போர்டு ஏதோ மரத்துல தொங்குது போல இருக்கு. எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹாஸ்பிட்டல் டாக்டரே. Next patient, please! Into the thick of it! Into the thick of it! Into the thick of it! ஏன் எல்லாரும் கவர் எடுத்துக்கிட்டு அந்த கடைக்கே போறாங்க? அண்ணே, எங்க போறீங்க? ரேஷன் கடைக்கு போறோம்பா. குடும்ப அட்டையை காட்டினா அங்க ஃப்ரீயா கிராசரி தருவாங்க. ஃப்ரீயா கொடுப்பாங்களா? அப்ப நானும் போய் வாங்க போறேன். அண்ணே, எனக்கும் ஃப்ரீ grocery வேணும். உங்கள் குடும்ப என்னாச்சு இப்பி? ஓடி வந்த மாதிரி இருக்கு. டாக்டர், எல்லாரும் ஃப்ரீ கிராசரி கிடைக்கும்னு ஒரு கடைக்கு போறாங்கன்னு பார்த்தேன். நானும் போய் கேட்டேன். குடும்ப அட்டையை கேட்டாங்க, நானும் காட்டிட்டேன். அதுக்கு ஷாப்மேன் கோபமா என்னை துரத்தி ஓடினாரு. நான் பயந்து இங்க வந்துட்டேன். இப்பி, நீ காமிச்ச அட்டை காமி. இதுதான் டாக்டர் நான் காமிச்ச அட்டக்க. இப்பி, உனக்கு ஷார்ட் சைட் இருக்கு, கிளாஸ் போடணும். டாக்டர், நான் கிளாஸ் போடலன்னா என்ன ஆகும்? கிளாஸ் போடலன்னா பின்னாடி ப்ராப்ளம் வரும். டாக்டர் பின்னாடி ப்ராப்ளம் வரும்னு சொன்னாரு. ப்ராப்ளம் ஒன்றும் வரலையே. ஐயோ டாக்டர், சீக்கிரம் கண்ணாடி கொடுங்க. நீங்க சொன்ன மாதிரியே பின்னாடி ப்ராப்ளம் வருது. டாக்டர், பஸ் லேட்டா வருது போல. வரும் வரும், கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணலாம். இதோ பஸ் வந்துடுச்சு இப்பி. அட, ஒரு சீட் தான் காலியா இருக்கே. நான் மேல போய் பார்க்கறேன் டாக்டர். இங்க நிறைய சீட்ஸ் காலியா இருக்கே. இங்கே உட்காருமா. இங்க இருந்து பார்க்கும்போது வியூ எவ்வளோ நல்லா இருக்கு. என்னாச்சு? இப்பியோட சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. இப்படி என்னாச்சு? இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்த, இப்போ இப்படி பயந்து போயிருக்க. டாக்டர், உங்களுக்கு தெரியலையா? இந்த பஸ்ல டிரைவரே இல்ல. இப்பதான் கவனிச்சேன். டாக்டர், என் கூட வாங்க. டாக்டர்,
இந்த ஆட்டோல ஒரு டயரை கழட்டுங்க. சீக்கிரம் டாக்டர், அந்த செக்யூரிட்டி கார்டு வர முன்னாடி கழட்டிடுங்க. எதுக்கு இந்த டயரை கழட்ட சொன்ன எப்படி? அது இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இங்க பார்த்த தெரியலையா? இது 2 வீலர் பார்க்கிங் ஏரியா. உடனே உங்க ஆட்டோவை எடுத்துட்டு போங்க. இதுதான் டாக்டர் நடந்துச்சு இன்னைக்கு. இங்க 2 வீலர் மட்டும்தான் பார்க் பண்ணணும். எங்களுக்கு தெரியும், அதனால தான் ஒரு டயரை கழட்டிட்டோம். இப்போ இந்த ஆட்டோவும் 2 வீலர் தானே? டாக்டர், ஏன் எப்பவும் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. நானும் வேலை தேடலும். வாண்டட் பிரான்ச் மேனேஜர். இதுதான் பெர்ஃபெக்ட் ஜாப். குரங்கா அண்ணே, நீங்க பிரான்ச்ல தானே இருக்கீங்க. அப்போ நீங்க பிரான்ச் மேனேஜர் தானே? நானும் பிரான்ச் மேனேஜர் ஆகணும். எனக்கும் ட்ரைனிங் கொடுங்க அண்ணே. ஏபி, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டாக்டர், நான் பிரான்ச் மேனேஜரா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். என்ன இபி, என்ட்ரன்ஸ்ல இருந்து என்ன எழுதுறாய்? டாக்டர், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறேன். என்னாச்சு பி? ஏன் லைட்டை பார்த்துக்கிட்டு இருக்க? டாக்டர் லைட்டா சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. அதான் இந்த லைட்டை எப்படி சாப்பிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏய் இபி, அங்க என்ன பண்ற? நீங்க தானே சொன்னீங்க டாக்டர், சாப்பிட்ட பிறகு சுகர் லெவல் செக் பண்ணணும்னு. அதை தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, ஐ ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். எங்களுக்கு வெப்சைட் அப்டேட் பண்ண நல்ல வெப் டிசைனர் வேணும். அதோட ஒரு நல்ல மவுஸ் வேணும். அரேஞ்ச் பண்ண முடியுமா? ஓகே, தேங்க்யூ. டாக்டர், எனக்கு தெரிஞ்ச ஒரு வெப் டிசைனர் இருக்காரு. வாங்க, நான் கூட்டு போறேன். இவர் வேர்ல்ட் வைட் வெப் வச்சிருக்காரு. என்ன அழகா வெப் டிசைன் பண்ணிருக்காரு. இன்டர்நேஷனல் கிளையண்ட்ஸ் தான். பேமெண்ட் எல்லாம் டாலர்ஸ்ல தான். இதுதான் நீ சொன்ன வெப் டிசைனர் ஆபி? ஆமா டாக்டர். அதோ நீங்க கேட்ட மவுஸ் போகுது பாருங்க. இதோ இப்போ அதையும் கொண்டு வரேன்.